Okay, so the situation is now, இது வந்து ஆக்சுவலி ஆரம்பத்தில் இருந்தது. இப்போ வந்து there's a new development on this side. இந்த பக்கமும் அது சவுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ டாக்டர் பார்த்துட்டு ரெண்டுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வேற ஒரு விஷயத்தால் வந்திருக்கு. சம்மந்தம் இருந்துச்சுன்னா இந்த மார்க் வந்து ஒன்றா வந்திருக்கோம். பட் இது வேறு மார்க்கிங், இது வேறு மார்க்கிங் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அவருக்கு பயம் ஆரம்பிச்சிச்சுன்னா, அந்த டாக்டர் சேட் தட் இங்கே இருக்கிறது சத பகுதி, இங்கே இருக்கிறது இஸ் த போன் பார்ட். ஸோ போனை இன்ஃபெக்ட் பண்ணியிருந்தா சம்திங் சீரியஸ். பட் சேயிங் இப்போதைக்கு பயப்பட வேண்டாம். அந்த ஏற்கனவே இருந்த ஆன்டிபயோட்டிக்ஸை வந்து அவங்க டபுள் டோசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இட் கோஸ் டவுன்லாம். ஆமாம், செல்லுலைட்டிஸ் வந்து பாக்டீரியல் ஸ்கின் இன்ஃபெக்ஷன். ஸோ அது வேர்ஸ்ட் ஆகுனா செப்சிஸ் ஆகலாம், பிளட் சிஸ்டமில் என்டர் பண்ணுறது, இல்லை போனில் ஆஸ்டியோமைலைட்டிஸ். எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம உட்காந்தே போகிறதால பிளட் சர்க்குலேஷன் ஒழுங்காக எல்லாமே அந்த இன்ஃபெக்ஷன் அதே ஏரியாவிலே கண்டெயின் ஆகி ஸ்ப்ரெட் பண்ணுதான்னு எனக்கு தோணுது. பட் the coloration has gone down. அந்த ஃபர்ஸ்ட் மார்க்கிங்கில் இருந்த கலரேஷன் வந்து ஆக்சுவலி இறங்கியிருக்கு. ஸோ த ஸ்வெல்லிங் நீ சொன்ன மாதிரி மேபி அந்த டு ரேஸ் த லெக்ஸ்லாம் இப்போ அது குறையும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான் மெடிக்கல். ஏனி போனோன்னு எடுத்த உடனே கன்சல்டேஷன் வந்து $400 அப்படின்னாங்க. அப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா க்ளோஸ் டு 2000+. ஸோ அதை பார்த்த உடனே இந்த வலிக்கு மேலே நெஞ்சு வலி வந்துடுச்சு போல. இட் வாஸ் ரியலி ஸ்கேரி. ஸோ ஐ திங்க் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ ஹேவ் இன்சூரன்ஸ். உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கணும். அதையும் தாண்டி இந்த மாதிரி எமர்ஜென்சிஸ்க்குன்னு நீங்கள் வந்து உங்களுடைய ஃபைனான்சஸை நீங்கள் பிளான் பண்ணணும். இல்லைன்னா ஏன்னா எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு தெரியாது வரைக்கும். சொன்னது கரெக்டு. ஏன்னா நீங்களாம் டூரிஸ்ட், அதனால் உங்களுக்குலாம் இங்கே ஹெல்த் கேர் இல்லை. எங்களுக்கு லோக்கல் சொல்ல போனால் எங்களுக்குலாம் வந்து ஹெல்த் கேர் இருக்குது. ஸோ அதுக்குன்னு ஒரு கார்டு இருக்குது, எங்களோட ஐடென்டிட்டி எல்லாம் அதில் இருக்கும். கிளினிக் போனால் அவங்க கார்டை பார்த்துட்டு எங்களுக்கெல்லாம் சார்ஜஸ் வேறு மாதிரி வரும். எங்களுக்கு எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும் உன்னோட காஸ்ட்டை கேட்கும் போது. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி வராது. இந்த மாதிரி தான் லைக் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ட்ராவல் இன்சூரன்ஸோட வர்றது நல்லது தான். இப்போ அதை சொல்லப்போனால் இப்போ நானும் சிங்கப்பூருக்கு போனேன்னா எனக்கு வந்து சிங்கப்பூர் இது இல்லை, உங்களோட இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் எனக்கு இருக்குது. ஸோ நானும் அங்கே வந்தேன்னா ட்ராவல் இன்சூரன்ஸ் தான் வரேன். ஸோ ட்ராவலிங் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஜாலியாக இருந்தாலும் இந்த மாதிரி சீரியஸ் விஷயங்கள் நடக்கும்போது யூ ஹேவ் டு பி ப்ரிப்பேர்ட். இல்லைன்னா ரொம்ப பிரச்சனையாயிடும். ஸோ வித் தட் செட் ஐ ஹோப் ஐ கெட் பெட்டர். இது எவ்வளோக்கு எவ்வளோ சீரியஸ் ஆகும்னு தெரியல. இப்படி ஆனிச்சுன்னா நீங்கள் 2 பேர் தான் கண்டினியூ பண்ணணும். Because I think the production team, they have to make the decision whether I continue or not. Uncle Taxi enga pogudhu, Uncle Taxi enga pogudhu, vegam pogum nerum yavum vedum agagume, nangal thedum naadum yavum taxi kaatume. Uncle Taxi enga pogudhu, rabba 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 papa. Uncle Taxi enga pogudhu, na 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 na. Uncle Taxi enga pogudhu, papa 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 papa. Uncle Taxi enga pogudhu. Skydiving பறவையாகலாம், ராக் கிளைம்பிங் பறகை பார்க்கலாம், பிரிஸ்பெயினில் தலைந்து போகலாம், மெல்பர்ன் பூவாசம் தேடலாம், பர்ஃப்ளூ புது நட்பு தேடலாம், உணவுகளை வேட்டையாடலாம், துள்ளியோடும் கங்கருக்களே குதிரையில் ஆயம் சுற்றி பார்க்கலாம், உடனே வா கிளம்பலாம், ஹாட் ஏர் பலூன் கரவான் இருக்கம், ஆஸ்திரேலியா வைரசிக்கலாம், நதி கடத்தலாம் கேக்கிருக்க. Uncle Taxi எங்க போகுது, Uncle Taxi எங்க போகுது, வேகம் போகும் நேரம்
ப்ரொடக்ஷன் டீமை முடிவெடுக்க சொல்லியிருந்தார் நம்ம கார்த்திக். ஹோஸ்ட் ஹெல்த் தானே நமக்கு முக்கியம். கார்த்திகை ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு நம்ம ஸ்டீவன் அங்கிளையும் ஷஃபினாவையும் ரேஸ் பண்ண கூட்டிட்டு வந்துட்டோம். இந்த ரேலி ஆக்ஷன் ஸ்கூலை எப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்க? இந்த ரேலி கார் ரேசிங் ஸ்கூல் 2006 ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடியில இருந்தே நான் ஒரு ரேலி டிரைவர். இந்த காடியில் என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸாக செஞ்சுருக்கீங்க? நீங்க வாங்குற சாதாரண ஃபேக்டரி மேக் காரை அதிவேகமாக செயல்படுத்த மாடிஃபிகேஷன் பண்ணி ஒரு ரேலி காராக மாற்றணும். உள்ள இருக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு ஸ்டீல் கேஜ், அதில் சீட்டு வச்சு அப்புறமா கியர் பாக்ஸ், பிரேக்ஸ், டர்போ இதையெல்லாம் மாற்றி அந்த வண்டியை எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமாக போக முடியுமோ அப்படி தயார்படுத்துறது தான் ரேலி கார். நீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பீங்க. உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்வுனா அது என்னன்னு சொல்லுவீங்க? எத்தனையோ சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்திருக்கு. நீங்க மேனுவல் கார் ஓட்டியிருக்கீங்களா? பாத்தீங்களா, உங்களை மேனுவல் காரையே ஓட்ட வைக்க போறோம். முக்கியமா சொல்ல போனா உங்களை மாதிரி ஒரு மேனுவல் வாகனத்தை ஓட்ட தெரியாத ஓட்டுநர் ஒரே நாள்ல மேனுவல் கியர் பாக்ஸை கத்துக்கிட்டு தன்னம்பிக்கையோட ரேலி கார் ரேசிங் செய்யறத பார்க்கும்போது வர்ற உற்சாகம் தான் இந்த இடத்தோட மிகப்பெரிய சிறப்பு. Thank you so much. Thank you very much. இந்த கார் வேற ரொம்ப மேனுவல் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. நான் ஆட்டோமேட்டிக் தான் வந்து டிரைவ் பண்ணியிருக்கேன் தெரியுமா? ஏதாச்சும் டேமேஜ்னா 50,000 வேற சொல்றாங்க. எனக்கு செய்ய முடியுமான்னு தெரியல தெரியுமா? பயமா இருக்கு. பயமா? கடைசி எபிசோட்ல என்னம்மா பயம் உனக்கு? ஓ எஸ் ரசிகர்களே, இதுதான் சீசன் 5 கடைசி எபிசோட். இதுக்கு முன்னாடி கோகார்ட்ல ஜெயிச்ச ஷஃபினாவுக்கு மேனுவல் கார் ஓட்ட தெரியாதுன்னு எங்களுக்கே இப்பதான் தெரியும். பயங்கரமா இருக்கும்னு நினைச்சேன். பட் இப்போதைக்கு ஓகே. உள்ளுக்குள்ள லைட்டா பயம் இருக்கு. பாப்போம். நீங்க பார்த்ததெல்லாம் போதும். அடுத்தது நம்ம அங்கிள் என்ன வித்தையை காட்ட போறாருன்னு பாப்போம். அருமையான டிரைவர் தான் அங்கிள் நீங்க. இனிமே டாக்ஸி ஓட்டுறத கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு ரேசிங் ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கும் ஒரு ஆஸ்திரேலியன் பத்மபூஷன் அவார்டை நாங்க ரெடி பண்றோம். சரி, இப்போ நீங்கள் 2 பேரும் ஏன் இப்படி இருக்கீங்க உம்முன்னு ஒரு மாதிரியா? என்ன விஷயம்? போங்க அங்கிள், இதுக்காக தான் இந்த ஷோ நான் ஹோஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். ஹோஸ்ட் பண்ணும்போது நல்லா ஜாலியாக இருக்கு. ஆனால் எல்லாம் முடியும் போது உங்களை எல்லாம் விட்டு போறேன்னு மனசு கஷ்டமா இருக்குல்ல. அங்கிள், நீங்களும் என்னோட சிங்கப்பூர் வந்துருக்கலாம். உன் கூட வந்துட்டா என் பொண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் மெல்பர்னில் யார் பார்த்துக்கிறது? அப்படி ஒரு பிரச்சனை இருக்கும். சரி சரி, அது உனக்கு பிரச்சனை. உனக்கு என்னம்மா பிரச்சனை? நான் என் அம்மா ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவங்க சமைக்கிற சாப்பாடை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என் பிராணியும் மிஸ் பண்ணுறேன். நீங்கள் கேட்க கேட்க எனக்கு அழுவ வர மாதிரி இருக்கு. போங்க அங்கிள். கேட்க அழுவ வருது. சரி சரி, எனக்கு தெரியும் இந்த மாதிரி எதுவும் செய்வேங்கன்னு. நான் ஒன்று செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். அங்கிள், செட்டப்பா என்ன சொல்றீங்க அங்கிள்? நீ மறைக்கிற மாதிரிலாம் இந்த செட்டப்லாம் ஒன்றும் இல்லை. வா வா வா, எப்படினாலும் வாங்க. நான் மறைக்கிறேன். அங்கிள் போகிறாங்க. என்ன இந்த மாதிரி குளிரெல்லாம் ஓட விடாதீங்க. அங்கிள், 2 பேரும் அவங்க குடும்பத்தையும் நண்பர்களையும் ரொம்ப மிஸ் பண்ணதுனால சர்ப்ரைஸ் பண்ணிட்டோம். வாங்க வாங்க. அகத்தின் அழகு முகத்துல தெரியும்னு சொல்லுவாங்க. உண்மையான சந்தோஷம் தான் இந்த மாதிரி புன்னகையை தரும் மகிழ்ச்சி. அங்கிள் டாக்ஸி எங்க போகுது? அங்கிள் டாக்ஸி எங்க போகுது?
அங்கிள் இருட்டுக்குள்ள எங்கேயோ கூட்டிட்டு போகும்போது ஆள் வச்சு அடிக்க போறாரோன்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் கிடைக்கோடு நான் நம்பவே இல்லை. அதாவது என்னன்னா மலேசியால இருந்து சிங்கப்பூர்ல இருந்து வந்த சில ஃப்ரெண்ட்ஸ் எங்க பக்கத்துல எங்களுக்காக கூடி இருக்காங்க. இதை பார்த்த உடனே எனக்கு கண்டம் கலங்குது, நெஞ்சு கலங்குது, எல்லாமே கலங்குது. இப்ப வந்து அவங்கள்ட்ட நம்ம பேச போறோம், இப்பத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். கமான் லெட்ஸ் கோ. நாங்க என்னைக்குமே வந்து உள்ளூர்ல சந்திச்சதே இல்லை. நாங்க எப்போதும் வெளியூர்ல தான் சந்திப்போம். போன தடவை சென்னையில சந்திச்சோம், இந்த தடவை பருத்துல சந்திக்கிறோம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், கவிதா சுப்ரமணியம். கை தட்டுங்களா? கவிதா சொல்லுங்க. பர்த்தை பத்தி நீங்க தான் எங்ககிட்ட சொல்லணும். பர்த்ல வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்ன? பர்த்ல எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து ரொம்ப இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ். அது ரொம்ப வேலைன்னு பார்த்தாக்கா ஃபேமிலி லைஃப் பேலன்ஸ், அந்த அந்த ஃபேமிலியோட இது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நானும் பார்த்துட்டே இருக்கேன் ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னா என்ன? வேலைக்கு வந்தால் வீட்டுக்கு போய் சொல்லிடுறாங்களா? இல்லை, இங்கெல்லாம் வந்து எம்சி ஒரு நாள்லாம் கேட்க மாட்டாங்க. பிள்ளைக்கு உடம்பு சரியா இப்போ பரவாயில்ல, உனக்கு நேரம் கிடைக்கவே எனக்கு ஃபோன் அடிச்சு நீ சொல்லி என்ன, அப்படி இல்லாட்டி தேவையில்லை. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கு. எம்சி தேவையில்லையா? ஃபர்ஸ்ட் 2 days கேட்க மாட்டாங்க. அப்புறம் நீங்க அவங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அவங்க வந்து ஓகே நோ ப்ராப்ளம், லைக் ரொம்ப நோண்ட மாட்டாங்க, ஃபோன் அடிச்சு கேட்க மாட்டாங்க என்ன நடக்குது அந்த மாதிரி. இதுல என்ன தெரியுதுன்னா சிங்கப்பூர்ல இருக்கும்போது கவிதா பார்த்திருக்காங்க, இந்த மாதிரி எல்லாம் யாரும் ஃபோன் அடிச்சு கேட்டிருக்காங்க, நோண்டி இருக்காங்க. இட் வாஸ் a very I also 4 மணிக்கு டைம் இப்ப வேலை முடியுதுனாக்கா யாருமே இருக்க மாட்டாங்க ஆபீஸ்ல, கிளம்பி போயிடுவாங்க. அந்த பொண்ணு என்னமோ கேக்குது, என்னங்க சொல்லுங்க. அதாவது ஒழுங்கா இன்னும் வேலை செய்யணும்னு பார்த்தா கூட அவங்களே துரத்தி விட்டுருவாங்க. ஆமா, அவங்களே வீட்டுக்கு போன்னு சொல்லுவாங்க. ரொம்ப வேலை செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், சும்மா உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க, அதான் துரத்தி விடுறாங்கன்னு நினைக்கிறேன். அங்க செம்ம போய் பிடிச்சாங்க. இங்க சும்மா உட்காந்து காலாட்டுறதுக்கு நீ வீட்டுக்கு போய் காலாட்டலாம்னு வீட்டுக்கு அனுப்புறாங்கன்றாரு. அந்த அளவு அந்த மாதிரி இல்ல, வேலை இருந்தா வேலை செஞ்சுதான் ஆகணும், அது எல்லா இடத்துலயும் இருக்கிறது தான். அவங்க 4:30 வரைக்கும் வேலை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணீங்களே, நீங்க எத்தனை மணி வரைக்கும் வேலை செய்றீங்க? நான் வீட்ல இருந்து வேலை செய்யறேன். இதுக்குதான் இவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆனீங்களா நீங்க? வீட்ல இருந்து வேலை செய்யறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஓகே, வொர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்றது வீட்ல வொர்க் ஃபார் ஹோம்ல இருக்கிற மாதிரி இருக்கு. இது ஒரு வீட்ல பல பிரச்சனை இருக்கும் போல இருக்கு, அதை நம்ம நோண்ட வேண்டாம். இப்ப என்ன மேட்டர்னா, இப்ப நிறைய பேர் வந்து சிங்கப்பூர்லயோ இல்ல மலேசியால இருந்து வந்திருக்காங்க. அங்க இருக்கும்போது வேற வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இங்க வந்த உடனே வந்து they do a different job or they find a different career. அந்த ஷிஃப்ட் எப்படி இருக்கு? ஷிஃப்ட்னு சொல்ல போனா அவங்க சொல்ற work life balance is always there because அவங்க சொல்ற மாதிரி we can go home when you finish your work you go home. ஏன்னா அதுக்கு மேல வேலை செஞ்சா போட்டு கொடுப்பாங்க. So they have to put 1.5 on top of that. அதுக்காக அனுப்பி வைக்கிறாங்களா? Yes. நீ 2 நிமிஷம் வேலை செஞ்சா நான் கூட காசு கொடுக்கணும், நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்ப இந்த நேரத்துல நம்மிடையே ஒரு டிஜே இருக்காரு. Who is the DJ? யாரு தேடுறாரு பாருங்க, தேடுறாரு யாரு? யாரும் சொல்லவே இல்ல, எனக்கு இப்போதான் தெரியும் நான் டிஜே. இது ஏதோ சதியா இல்ல உண்மையிலே டிஜேவா? இல்ல, ஆக்சுவலி பார்க்க போனாக்கா சின்ன வயசுல இருந்து எல்லாம் என் கசின்ஸ் எல்லாமே டிஜேஸ், என் கூட்டாளி எல்லாரும் டிஜே. சோ நான் டிஜேஸ் கூட தான் இருப்பேன். சோ இதுக்கு பேர் தான் டிஜேயா? இது டிஜேயோட ரைட் ஹேண்ட் மாதிரி இருக்கு, டிஜேன்னு சொல்ல முடியாது. மேபி ஒரு நிக் நேம் டிஜேன்னு நினைக்கிறேன். இப்போ சிங்கப்பூர்ல இருந்து ஒரு 5 விஷயம் இங்க எடுத்து வரணும், சாப்பாடை தவிர்த்து. ஏன்னா நீங்களாம் சாப்பாடு சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ சாப்பாடை தவிர்த்து 5 விஷயம் ஏதாச்சும் இங்க எடுத்து வரணும்னு நினைச்சீங்கன்னா என்ன எடுத்து வருவீங்க? சிங்கப்பூர் ஜூ எடுத்து வரலாம் இங்க. ரைட். இப்போ டீனோவுக்கும் அனிமல்ஸ்க்கும் ஏதோ ஒரு நெருக்கமான தொடர்பு, அதனால அனிமல்ஸ்லாம் இங்க எடுத்து வரலாம்னு இருக்காங்க. நம்மளுடைய தமிழ் சேனல், ஏன்னா நான் வந்து மீடியாலே ரொம்ப வருஷமா இருந்ததுனால பல வருஷமாக இந்த வீக்கெண்ட்லலாம் வந்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே சிங்கப்பூர்லலாம் வந்து நான் ரொம்ப பிஸி, பாட்டு ட்ராமா ஹோஸ்டிங் எல்லாம் இருக்கும். இங்கே வந்து அந்த மாதிரி கிடையாது, நாமளே ப்ரோக்ராம் பண்ணிப்போம், நாமளே வந்து என்டர்டெயின் பண்ணிக்கோ நம்ம இந்தியன்ஸை, நம்ம தமிழ் ஆளுங்களை. அதனால அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம், ஒரு வெரைட்டி அந்த மாதிரி. நீ சொல்லிட்டல, நம்ம ஒரு சேனல் ஆரம்பிக்கிறோம். ஐயோ தப்பா சொல்லிட்டேன், வசந்தம் இங்க ஒரு பிரான்ச் ஆரம்பிப்பாங்க, அந்த சேனல் இங்க சூப்பரா ஓடும். அங்கிள், ஒரு விஷயம், நீங்க வந்து சிங்கப்பூர் மலேசியால இருந்து பெர்த்துக்கு எடுத்துட்டு வரணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? நம்ம சாப்பாடு. ஒரு சாப்பாடு தான் கொண்டுட்டு வர முடியும்னா எந்த சாப்பாடு? Nasi lemak wrapped up in banana leaf.
அந்த 2 ringgit விற்பாங்க தெரியுங்களா சின்னோண்டு. Only the 2 ringgit one. அதெல்லாம் தேவையில்லை. Only the 2 ringgit one inside a banana leaf. Oh, bungus, huh? nasi lemak bungkus. We got everything here, in fact. Right. Yeah, so You don't miss anything from Singapore, Malaysia. now என் மனைவி மாதிரி சொன்னாங்க வசந்தம் இங்க இருக்கணும், அந்த சேனல் தமிழ் ப்ரோக்ராம் தமிழ் ப்ரோக்ராம் இருக்கணும். நீங்க மீ வாட்ச்ல பார்க்கலாமே. மீ வாட்ச் டிலேட். அப்புறம் சம்பந்தம் திஸ் ப்ரோக்ராம் இஸ் நாட் அவைலபிள் இன் தி கண்ட்ரி. அதுக்காக மனசு கஷ்டமா இருக்கு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். பெர்த்லே மற்றவங்க யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் உங்கள் யாருக்கும் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியாதுன்னா எனக்கும் தெரியும். The one unique thing about Perth is that everyone is very multicultural and inviting. சமுத்திரங்கள். ஏன்னா நம்ம வந்து சிங்கப்பூர்ல வந்து இந்த ஈஸ்ட் கோஸ்ட் பார்க் பீச்சஸ் இருக்குல்ல, இங்க வந்து சமுத்திரங்கள், இந்தியன் ஓஷன். இங்க கேப் லிவின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க நீங்க போனீங்கன்னா அங்க ஒரு லைட் ஹவுஸ் இருக்கும். அதுக்கு மேல நீங்க போனீங்கன்னா அந்த பசிபிக் ஓஷனும் இந்தியன் ஓஷனும் ஒன்னா ஒரே நேரத்துல மிக்ஸ் ஆகிறது பார்க்கலாம். மிக்ஸ் ஆகாது. லைட் ஹவுஸில் லைட் போட்டுட்டு பார்ப்பீங்களா, லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்ப்பீங்களா? நண்டை பார்த்தீங்களா சட்டியோட வச்சுருக்காங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன? ஏன் நீங்கள் வந்து மிஸ்டர் லீலா ஏன் நண்டு வந்து சட்டியோட வச்சுருக்கீங்க? ஏன்னா நம்ம ஊரில் இருந்து சட்டியில் தான் சமைப்பாங்க. சட்டியில் இருக்கிற ஃப்ளேவரும் அந்த மண்மனம் வீசுவாங்கல்ல. இல்லை, நானும் இது கேள்விப்பட்டிருக்கேன். சமைச்சதை சட்டியில் வைப்பாங்க, நீங்கள் சட்டியோட சேர்த்து வச்சு சமைச்சிட்டு இருக்கீங்க. இல்லை, இப்போ நீங்கள் மற்றதெல்லாம் ரெடி ஆகும்போது நம்ம சொன்னோம்ல ஏர்லியாகவே நம்ம ஒரு சர்டன் குவான்டிட்டி குக் பண்ணி வச்சிருவோம். அப்போ அதுலேருந்து தான் நம்ம சர்வ் பண்ணுவோம். அப்போ அது இப்போ வார்ம் ஆகும்போதே மண் சட்டியில இருந்தே சூடாச்சுன்னா நமக்கு ஓகே, நம்ம சர்டன் குவான்டிட்டி சமைக்கிறதால அப்போ நமக்கு தெரியும் எத்தனை இருக்குன்ற ஆல்ரெடி போர்ஷன் பண்ணி வச்சிருவோம். அப்போ நமக்கு சர்வ் பண்ணும்போது சர்வீஸுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஏற்கனவே சமைச்சதை சட்டியில் ஒரு சூடாக்குறாரு. ஏன்னா சட்டியோட ஃப்ளேவர் வருது. அந்த சட்டி எதில் செய்கிறாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். சிங்கப்பூர் முழுக்க விற்கிறோம். ஒரே நாளில் பணக்காரன் ஆகிறேன். சரிவா, ஸ்ரீலங்கன் சாப்பாடும் நல்லாயிருக்கும், மதுரை சாப்பாடும் நல்லாயிருக்கும். இதில் எதை நீங்கள் ரெண்டும் மிக்ஸ் பண்ணுறீங்க? இது எந்த மிக்ஸும் கிடையாது. இப்போ நம்ம சொல்லுவோமே ஒவ்வொரு ஆளுக்கு இண்டிவிஜுவலி தே ஹேவ் ஓன் ரெசிபி. அப்படின்றப்ப நம்ம சாப்பிட்டு நம்ம வீட்டில் வளரும் போது சாப்பிட்ற ஸ்டைல் இருக்குல்ல, அதை தாண்டி நம்ம கற்றுக்கிட்ட ஒரு ஸ்டைல் இருக்கும். அது கூட ரெசிபிக்கு நம்ம போடுற மசாலா தான். அப்போ நமக்கு எது டேஸ்ட்டாக நம்ம சாப்பிட்றதுக்கு விரும்புமோ அது மாதிரி சமைச்சு கொடுக்கேன். அது பேசிக்கலி அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் என்னால் சமைக்க முடியாது. என் மனசுக்கு என்ன தோணுதோ நான் அதை சமைப்பேன், நீங்கள் அதை சாப்பிட்டு காசு கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு அவர் சொல்லுவார். இல்லைங்க, அதுதான் கொஞ்சம் நான் விரும்பி சமைச்சா தானே சாப்பிட்றவங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த லவ், அந்த காதல், அந்த பாட்டியோட பாசம், அதெல்லாம் அவர் சமைக்க வைக்குது. நம்ம நண்பர்களை சந்திச்சு உரையாட இடம் தந்து ஸ்ரீலங்கன் உணவை மதுரை உணவோட கலந்து நமக்கு ஒரு கறி விருந்தே வச்சிருக்காங்க இவங்க. அற்புதம், பிரமாதம், தேங்க்யூ. தொட்டு தொட்டு பாடவா, தொடர்ந்து வந்து பாடவா, கட்டி கொண்டு பாடவா, கண்ணம் பார்த்து பாடவா, தொட்டு தொட்டு பாடவா, அடியெடுத்த கால்களின் அதிசயத்தை பாடவா, நடனமாடு பெண்மையின் ரகசியத்தை பாடவா, அடியெடுத்த கால்களின் அதிசயத்தை பாடவா, நடனமாடு பெண்மையின் ரகசியத்தை பாடவா, தொட்டு தொட்டு பாடவா. கடைசி எபிசோட் ஆச்சே, நாஸ்டால்ஜிக்கா முடிச்சிருவோன்னு நினைச்சீங்களா? நெவர். நம்ம ஹோஸ்டுக்கு எல்லா பயத்தையும் போக்கிட்டு தான் விடுறதா பிளான். அதான் அவங்கள பெர்த்ல இருக்கிற ஸ்வான் ரிவரை கடக்கிறதுக்காக கட்டப்பட்ட மட்டாகரு பாலத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்கோம். பல இடத்துல போட்டிருப்பீங்க,
ஆனால் இங்கே நீங்கள் அதிக கவனத்தோடு போடணும். ஜிப் லைனில் இருக்கும்போது ஏதாவது லூஸாக இருந்துச்சுன்னா நேராக நதியில் தான் விடுவீங்க. யாரும் காப்பாற்ற போகிறதில்ல. இங்க நம்ம ட்ரியோ 314 படியேறி 72 மீட்டர் உயரத்துக்கு போய் 400 மீட்டர் ஜிப் லைன்ல அப்படியே ஜிப் லைன் பண்ணிட்டு வர போறாங்க. பேருக்கு தாங்க இது ஸ்வான் நதி. உள்ள முதலையெல்லாம் இருக்கா. விழுந்தா முதலைக்கு இவங்க தான் விருந்து. கொஞ்சம் எக்ஸசைஸ் தேவைப்படுது. வயசாச்சுல இதெல்லாம் எனக்கு ஜுஜுபி. என்னது 72 மீட்டர்ஸ் வரைக்கும் போகலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த பையன் தான் ஏதோ ஃபீல் பண்ணி வேண்டாம் எனக்கு கஷ்டமாக இருக்கும்னு அவர் சொன்னார். பரவாயில்ல, நம்பிக்கை நம்மளை பற்றி தெரியல. இங்கிருந்தே நம்ம ஜிப்லைன் பண்ணிடுவோம். சபீனா, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நம்ம இப்போ வந்து 32 மீட்டர் மேலே இருக்கோம் ஃப்ரம் த கிரவுண்ட் லெவல். கீழே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் இல்லை, ஒன்லி ஓசன். ஓசன் ஃபுல்லாக ஜெல்லி ஃபிஷ். அப்படியே குதிச்சு நீந்தலான்னு பார்த்தா ஜெல்லி ஃபிஷ் குத்திராங்க. என்ன பண்ணுறது? அடிச்சுட்டு ஜெல்லி ஃபிஷ் எல்லாம் பிடிச்சி ஜெல்லி மாதிரி சாப்பிட்டுட்டு வர வேண்டியதான். I think it's the height line, you know, the pressure gets to the brain, you know, mind. Thinking about eating jellyfish. ஆபத்தா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னமோ மாட்டிக்கிட்டியாம? என்னம்மா காப்பாத்தவே இல்ல தரவ, நீங்க பாட்டு போயிட்டீங்க. நான் உன்னை காப்பாத்தணும். ஆக்சுவலி வந்து ஹைட்னா எனக்கு பயம் கிடையாது. ஆனா என்னன்னு தெரியல, ஹைட்டு கொஞ்சம் பயங்கரமாயிடுச்சுன்னா சிரிக்க ஆரம்பிச்சிருவேன். Have you ever had that? You know how you deal with fear? ரொம்ப ஓவரா சிரிச்சுன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். லைட்டாக சிரிச்சுன்னா சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா நம்ம அங்கிள் டாக்ஸி மக்களுக்காக இதை கூட நான் செய்ய மாட்டேனா. பேர்த்துக்கு வந்தாக்கா சூசிஸ் மக்கான் பிளேஸ் அங்கே போய் சாப்பிடணும்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியா? நான் என்ன பண்ணேன், அங்கே இருந்து கொஞ்சம் டெலிவரி ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு நமக்கு எல்லாம் கொஞ்சம் சாப்பாடு இங்கே இருக்கு. ஓகே, என்ன அங்கிள் ஆர்டர் பண்ணிருக்கீங்க? உனக்கு ஒண்டி மீகோரி, எனக்கும் கார்த்திக்குக்கும் நம்ம வேற சாப்பாடு ஆர்டர் பண்ணிருக்கோம். உனக்காக ஆர்மையான பர்த் மீகோரிங். நைஸ் ஸ்மெல். என்ன மோப்பம் பிடிக்கிற? அங்கிள், வாட் இஸ் திஸ் ஐட்டம்? எனக்கும் கார்த்திக்குக்கும் இது வந்து மசாலா கெங்குரு. ஓ, வாட் an exotic dish. அங்கிள், வாட் இஸ் திஸ்? நல்லா வாசமா இருக்கு. இது வந்து பிளாக் பெப்பர் கெங்குரு. ஓ, மசாலா பத்தாதுன்னு அதுல பிளாக் பெப்பர் வேற போட்டிருக்காங்க. விதவிதமான மசாலா போட்டு பிரட்டி பாப்போம்னு தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே, ரொம்ப பேச்சு ட்ரை பண்ணுவோம் நம்ம சாப்பாடை. அப்படியே கொஞ்சம் ரைஸ் போட்டு சாப்பிட்டு பாரு கார்த்திக். ஆஃப் கோர்ஸ் we are Indians. சோறு போட்டு சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அப்பதான் இந்த வீட்டில் உள்ள ஃப்ளேவர்லாம் கொஞ்சம் வரும். நல்லாவே இருக்கு. நான் இந்த பெப்பர்லாம் மீட்டும் நல்லா டெண்டராக இருக்கு. அந்த போன தடவை நம்ம போய் சாப்பிட்டு வந்துருமா, கொஞ்சம் டஃபாக இருந்தது. அந்த மாதிரியே இல்லை, நல்லா டெண்டராக இருக்கு. இது கூட அவ்வளோ ஸ்வீட்டாலாம் ஒன்றும் இல்லை. நான் நினைச்சேன் ஒரு லோக்கல் டேஸ்ட்க்கு வந்து கேட்டட் பண்ண மாதிரி இருக்குன்ட்டு. சிங்கப்பூரன் ஸ்டைலோட அந்த ஸ்பைஸ்லாம் அப்படியே இருக்கு. கேங்கரு மீன் உண்மையிலே ஒரு டிஃப்ரெண்ட் டெக்ஸ்டர். ஸோ அதில் நம்ம இந்தியன் மசாலாலாம் சேர்த்து சாப்பிடும்போது இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் தட் யூ ஹவ் நெவர் ஹேட் பிஃபோர். இதெல்லாம் சொன்னால் அது புரியாது, வந்து அனுபவிக்கும். அங்கிள் டாக்ஸி எங்க போகுது? அங்கிள் டாக்ஸி எங்க போகுது? நம்ம கார்த்திகேயனுக்கு ஹைட் பயம் இருந்தாலும் ரசிகர்களே உங்க மேல அதிக அன்பு வச்சிருக்காரு. கடைசி வரைக்கும் எந்த சேலஞ்சில இருந்தும் அவர் பின் வாங்கவே இல்லை. ஆனா நினைச்சு பாருங்க, நம்ம ஊர் போட்கி பிரிட்ஜில் இந்த மாதிரி ஜிப்லைன் கட்டி தொங்கணும்னா கதை அம்பேலு. இங்க தாங்க இதெல்லாம் செய்ய முடியும். ஏம்மா ஷஃபினா, உனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு எங்களுக்கு தெரியும். அதுக்கு நீ ஏன் பேக்ல போயிட்டு இருக்க? நான் சொன்னேனா இல்லையா, இறங்கும் போது ஏன் என்னைய காப்பாத்தல, ஏன் என்னை இப்படி செஞ்சிட்டீங்கன்னு கேட்கணும். என்ன ரொம்ப காமெடியா இருக்காங்க. என்ன நடந்துச்சு? நான் மாட்டி கத்திக்கிட்டு இருக்கேன், நீங்க பாட்டு ஹிஹிஹிஹின்னு அந்த வெள்ளைக்காரி பின்னாடி போறீங்க. நான் உட்காந்து கீழே விழுந்து அந்த முதல்ல எனக்கு கடிச்சிருந்தா ஏக்கிலி சொன்னாவே உட்காந்து சொரா மீன் இருக்கும் அந்த மீன் இருக்கும்னா என்ன ஏதாச்சும் கடிச்சிருந்துச்சுன்னா எங்க அம்மாக்கு யார் பதில் சொல்றது? நீங்களா சொல்லுவீங்க? பாத்தீங்களா, நான் சொல்லல, நான் சொன்ன மாதிரி அன்றே கணித்தார் கார்த்திக். இனிமேல் பேரும் அந்த மாதிரி மாத்திருங்க. உங்களை நம்பி நான் எதிலையும் கால வைக்கிற மாதிரி. ஏய், ஜிப்லைன் வாஸ் ஃபன். என்ன லைட்டா
பிரமாதமா இருந்துச்சு. என்ன பிரமாதமா இருந்துச்சு? ஸ்பீட். ஸ்பீடா? ஆஹா. அங்கிள் சொல்லிட்டு இருந்தாரு ஆஸ்திரேலியாவில் மேக்ஸிமம் ஸ்பீடே 60 கிலோமீட்டர் தானா. அவர் இன்னைக்கு 70 கிலோமீட்டர்ல வந்திருக்காரு. சிட்டில ஸ்பீட் லிமிட்டே 60 கிலோமீட்டர். நாங்க வந்தது 70 கிலோமீட்டர். சரி நம்ம என்ன ஸ்பீட்ல வந்தோம்? என்ன ஸ்பீட் நினைக்கிறீங்க அங்க? 44. அது நீங்க வந்த ஸ்பீட். ஏன் அப்ப நம்ம 2 பேர் வந்த ஸ்பீடை ஏன் எடுக்கல? வெயிட் குறைச்சு. அவங்க வெயிட் குறைவா இருந்தாங்க, ஸ்லோவா வந்து. இல்ல நம்ம ஸ்பீட் என்னன்னு தெரியணும்ல. டேய் எங்கடா இருக்க? அந்த காலத்து ட்ராம்ஸ் தான் ரோட்ல ஓடுதுன்னு நினைச்சோம். இங்க பாருங்க கைஸ், மாடர்ன் ட்ரெயினும் ரோட்ல தான் போகுது. இவ்வளோ ஸ்மூத்தா. வாட் an amazing ஆஸ்திரேலியா. இது அங்கிள் டாக்ஸி ஆஸ்திரேலியன் டிராவல் டிப். 1885ல இந்த ட்ராம் சர்வீஸ் ஆரம்பிச்சாங்க. அப்ப ஒரு 7 குதிரை ட்ராம் தான் இருந்துச்சு. போக 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 பை 1940s எல்லாமே எலக்ட்ரிக்கல் ட்ராம்ஸா மாறிடுச்சு. இன்னைக்கு 1700 ட்ராம்ஸ் 24 ரூட்ல போயிட்டு இருக்கு. இந்த ட்ராம் டிக்கெட் 1 point to another எடுத்தீங்கன்னா $5.30 ஃபுல் ஃபேர். அதே ட்ராம் நீங்க சிட்டி உள்ளார மட்டும் டிராவல் பண்ணீங்கன்னா ஃப்ரீ. ஃப்ரீயா? சரி அங்கிள், இந்த ட்ரெயின் டிக்கெட்லாம் எங்க வாங்கலாம்? ட்ராம் டிக்கெட்டை நீங்கள் எல்லா ட்ரெயின் ஸ்டேஷன்லேயும் வாங்கலாம். இந்த ட்ரெயினில் யூஸ் பண்ணுற சேம் டிக்கெட் தான் நீங்கள் ட்ராம்லேயும் யூஸ் பண்ணலாம். அதே இது நீங்கள் ட்ராம் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒன்றும் இல்லையா, 7-Eleven, ஸ்மால் புக் ஷாப், அந்த மார்ட், அந்த கடையெல்லாம் பார்த்துருக்கோம்ல, அந்த மாதிரி கடைங்களெல்லாம் போனீங்கன்னா நிச்சயம் வைப்பாங்க. நீங்க எங்கேயாவது டக்குன்னு போகணுமா, உடனே ஏறுங்கள் ட்ராம் சர்வீஸ். ரசிகர்களே, அங்கிள் டாக்ஸி சீசன் 5 த ஆஸ்திரேலியன் அட்வென்ச்சர் இதோட ஒரு முடிவுக்கு வருது. மெல்பர்ன்ல ஆரம்பிச்ச இந்த பயணம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாம இருந்த எங்க க்ரூவையும் ஹோஸ்டையும் உறவினர்கள் மாதிரி பார்த்துக்கிட்ட அனைத்து ஆஸ்திரேலியன் உள்ளங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் மிகையாகாது. அழகான நகரங்கள், ஏராளமான ஆக்டிவிட்டீஸ், ஒரு தனித்துவமான கலாச்சாரம், இதையெல்லாம் நீங்களும் வந்து அனுபவிக்கணும். உங்க அடுத்த ஹாலிடே பிளான் ஆஸ்திரேலியாவா இருக்கும்னு நாங்க நம்புறோம். இந்த அனுபவம் நம்ம ஹோஸ்ட்க்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்போமா? மெல்பர்னில் எனக்கு ரொம்ப பிடிச்சது நம்ம அந்த ஸ்கை டைவிங் செஞ்சோம்ல, அது ஏன்னா அதை நான் செய்யணும்னு ஒரு இதில் இருந்தேன். ஆனால் எப்போதும் பயம், அதை வந்து செய்ய வேணாமான்னு. எனக்கு எக்ஸைட்டடாக இருக்குது. அதே ரொம்ப இந்த 70% பயமாக இருக்குது, 30% எக்ஸைட்மெண்ட். ஆனால் நம்ம கார்த்திக்கும் சஃபீனாவும் என்னை ஃபோர்ஸ் பண்ணி அங்கிள் நீங்களும் எங்கள் கூட வந்தாகணும்னு சொன்னாங்களே, அந்த இது தான் என்னைய அந்த ஏரோப்ளேன்லேருந்து பாய சொல்லிச்சு. ஸோ அதுக்கு நான் உங்கள்கிட்ட ரொம்ப நன்றி சொல்கிறேன். நான் 4 வருஷம் பிரிஸ்பன்ல இருந்திருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு சென்ச்சுரி இருந்ததே எனக்கு சுத்தமாக தெரியாது. அந்த சிட்டியை விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்குது. அங்கே என்ன எனக்கு ரொம்ப ஹார்ட் வார்மிங்காக இருந்துச்சுன்னா, அந்த மான் அப்படியே என் மேலே சாஞ்சிடுச்சு, என் சேஸில் அப்படியே சாஞ்சிடுச்சு. நானும் கட்டி பிடிக்கிறேன், இப்படி தடவி விடுறேன், அப்படியே நிற்குது. இவ்வளோ க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் வந்து ஒரு மானோட நான் பழகுனதே கிடையாது. அது எப்படி அவ்வளோ டேம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு எனக்கு புரியல. அது எல்லாமே ரெஸ்கியூட் அனிமல்ஸ் இருந்தாலும் அது நீங்கள் உண்மையில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆகணும். மெல்பர்னில் வந்து கண்டிப்பாக வந்து நான் பிளேன் ஓடினது அது மறக்கவே முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சது கிடையாது. யாராவது ஓட்டியிருக்காங்க, நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன், அந்த மாதிரி நடந்திருக்கு. பட் டு கண்ட்ரோல் அ பிளேன் தட் மச் ஆஃப் பவர் வாஸ் ரியலி ஓவர்வெல்மிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. அதுவும் க்ளவுட்ஸ்க்கு பக்கத்தில் அவ்வளோ நெருக்கத்தில் எந்த நேரத்துலையும் என்ன வேணாலும் நடக்கலாம். வாழ்க்கைங்கிறது அந்த மயிரிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு அனுபவம் உண்மையிலேயே மறக்க முடியாத ஒரு விஷயம். இது சென்ட்ரல் டெப்ரா மைனுக்கு போனோம். உள்ளே போகும்போது ரொம்ப ரொம்ப இருட்டாயிடுச்சு. அந்த டார்ச் லைட் மட்டும் இல்லைன்னா எப்படி தான் முந்தி வந்து அங்கே வேலை செஞ்சாங்கன்ட்டு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. அங்கே அந்த டனல் உள்ள அந்த மைன் உள்ளே போகும்போது அப்படியே அந்த இதெல்லாம் எப்படி வேலை செஞ்சுருப்பாங்க, அந்த ஹிஸ்டாரிக்கல் பாஃபில் அந்த மாதிரி இருந்துச்சு. இன்னமும் அங்கே அந்த கோலோட ட்ரேசஸ்லாம் அங்கே இருக்குது, கோல் இருக்குது ஒன்று. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அது. அங்கிள் டாக்ஸி எங்க போகுது? பிரிஸ்பேனில் அந்த ஸ்கை டைவ், அது மேலே உயரத்தில் ஏறி போய் நின்று
அவங்க அப்படியே ஹூக் பண்ணிட்டு அப்படியே சாயங்கன்னு சொன்னாங்களே. ஐயோ, ஹூக் பண்ணி தான் இருந்தது. ஆனால் என்ன இருந்தாலும் மைண்ட் சொல்லும், இது உழுவடா, அது ஒரு த்ரீ, அதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சோம். இந்த காயத்துக்கான சம்பவம் நடந்துச்சு. அது எப்போதும் ஒரு தாட் இருக்கும். நம்ம ஏற்கனவே எத்தனை சீசன் பண்ணியிருக்கோம், அவங்க 2 பேரும் புதுசு, அவங்களுக்கு முன்னாடி நம்ம செஞ்சுட்டா அவங்க அதை பார்த்து ஏதாவது கற்றுக்கலாம், இல்லை சேஃபாக போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சரி நானே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். பட் போய் என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. அதுவும் வந்துட்டு எந்த ஒரு கட்டத்துலையும் நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்ய போனாலும் நம்மளை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன். எங்கே எது நீங்கள் செஞ்சாலும் ஒரு டேஞ்சர் இருக்குது. அந்த டேஞ்சரை யோசித்து கால்குலேட் பண்ணி நீங்கள் இறங்குங்க எந்த ஒரு செயல்லையும். நம்ம இந்த அவுட்பேக் போயிருந்தோம்ல, பெர்த்லேருந்து கல்குரி போயிருந்தோம். கேரவேனை பார்க் பண்ணிட்டு இந்த நைட்டில் இந்த கேம்ப் ஃபயர்லாம் செஞ்சுக்கிட்டு அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னன்னா, இந்த மாதிரி நான் ரொம்ப வாட்டி போயிருக்கேன் ஃபிஷ்ஷிங் அப்படி அப்படின்னு. ஆனால் இவங்க 2 பேர் கூட போனது, அந்த இடத்துல நம்ம உட்காந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ண டைம், அவங்க அவங்க ஃபேமிலியை பற்றி என்கிட்ட பேச, நான் என் ஃபேமிலியை பற்றி சொல்ல, இதுக்கப்புறம் ஈவன் பிஹைண்ட் த கேமராஸ் இல்லாத நேரத்தில் நாங்கள் உட்காந்து அந்த பேசிக்கிட்டு இருந்தோம். அவங்களெல்லாம் பற்றி ரொம்ப நான் லேர்ன் பண்ணி, என்னை பற்றி அவங்களும் லேர்ன் பண்ணி, நம்ம நான் நினச்ச ஆரம்பத்தில் பேச்சுக்கு தான் என்னை அங்கிள் கூப்பிட்றாங்க. ஆனால் அந்த சிச்சுவேஷனில் தான் தெரிஞ்சது அவங்களும் எனக்கு ஒரு நீஸ் அண்ட் நஃப்யூ மாதிரி பழக்கம் இருக்குது. கடைசியில் என்னால் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, பெர்ஃப்ல ஃப்ரீமெண்டல் ப்ரிசனுக்கு போனோம். அது வெறும் ஒரு ப்ரிசன் இல்லை, அங்கே போனோடனே அப்படியே ஒரு மாதிரியான ஒரு சில்ஸ்லாம் வந்துச்சு. ஒரு செல் உள்ள போகும்போதும், முக்கியமாக அந்த தூக்கு தண்டனை கொடுக்குற இடத்துல போய் நிற்கும் போது அந்த ரூம்லேயே அப்படியே திடீர்னு ஒரு டெம்பரேச்சர் ட்ராப் பண்ண மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் பயங்கரமாக தான் இருந்துச்சு அது ஃபுல்லாக நடக்கும்போது. இதில் அந்த போலீஸ் உமன் வேறு அந்த கதை சொல்லிக்கிட்டே வரும்போது ஏதோ என் கண்ணு முன்னாடியே நடக்கிற மாதிரி பக்குன்னு இருந்துச்சு. நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது நடுவில் பயந்தது, கத்துனது எல்லாமே நான் மறக்கவே மாட்டேன். சரியா, இது 3 தான். பெர்த்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த அவுட்பேக் ட்ராவல். ஏன்னா ஒரு கேரவேனை எடுக்கணும்னு எனக்கு பல வருஷம் ஆசை. ஒரு கேரவேன் எடுத்துகிட்டு ஒரு லாங் ட்ரைவ் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு எப்போதுமே இருந்துச்சு. அது இந்த தடவை நிறைவேறிச்சு. அதுவும் அந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் மோர் லேட் பேக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. நிறைய புது மனிதர்களை பார்த்தேன், அந்த காலத்து விஷயங்கள், வரலாறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்தேன். யார்க் டவுன் போனோம், அங்கே இருக்கிற கலாச்சாரத்தை பார்த்தோம். அதுக்கப்புறமா மல்கா கேஃப் அப்படின்னு ஒரு மிஸ்டீரியஸான ஒரு குகைக்கு போனோம், அங்கே ஒருத்தருடைய வாழ்க்கை கதை என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் வேவ் ராக், இயற்கையோட அழகை பார்த்தோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துச்சு. அதில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணுன்னா பெட்ரோல் இல்லாமல் வண்டி நின்றுச்சு. அதனால எனக்கும் அங்கிளுக்கும் ஒரு மன கஷ்டமும் கூட வந்தது. அது உண்மையிலே மறக்க முடியாத விஷயம். அங்கிள் சஃபினா அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மையிலே அங்கிள் டாக்ஸி சீசன் 5ல் எனக்கு மறக்க முடியாதது என்னென்னா அவங்க 2 பேரோட வேலை செஞ்சது தான். 2 பேருமே புதியவர்கள், தொலைக்காட்சி அனுபவமே கிடையாது. ஆனால் நாங்கள் என்ன சொன்னாலும் இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, எகிரி குதிங்க, ஜோக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் they took it as a good sport and வாங்க செய்வோம். உண்மையிலே கஷ்டப்பட்டாங்க. என்னோட சேர்ந்து அந்த காமெடி, அந்த ஜோக் நல்லா வரணும்னு அவங்க கஷ்டப்பட்டது. ஷூட்டுக்கு அப்பாற்பட்டு நாங்கள் செலவழித்த நேரங்கள், நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஜோக்ஸ், அதுவும் என்னால் நிச்சயம் மறக்கவே முடியாது. ஸோ அங்கிள் டாக்ஸி சீசன் 5 என்னை பொறுத்த வரைக்கும் அங்கிள் சஃபினா அவங்களுக்கு தான் நான் டெடிகேட் பண்ணுறேன். லக்கேஜ் எத்தனை கிலோ இருக்கும்? ஹேண்ட் லக்கேஜ் நினைக்கிறேன். ஓகே, should be okay, right? அகல் சிங்கப்பூர் வந்தால் கால் பண்ணுங்க தெரியுமா? நிச்சயம். இது என்ன கிளம்பிடுச்சா இல்லையா சஃபினா? வரியா இல்லையா? வரேன். கிளம்பும். வரேன். போங்க வரேன். எங்கே போகிறது? ஒன்றா தான் போகணும். வரேன். என்ன வரேன் வா. நான் வரேன். என்ன பேசுது? கிளம்பும். தெரியல, சிரிச்சிட்டு இருக்கேன். நான் வரேன், நீங்க போங்க, நான் வரேன்.
சரி பார்ப்போம். என்ன எதுவும் மறந்து வச்சிட்டியா? என்ன செட்டப் பண்ணுது? இல்லை. ஏய் லூசு வா. என்னாச்சு? I'm going to miss you all. சந்தீபம் என்ன அது? இப்போ எதுக்கு அழுதுட்டு இருக்கு? ஆல்மோஸ்ட் 1 மாதம் எல்லாரும் ஒன்றா இருந்தோம். வரும்போது நான் பெருசாக எதுவும் எதிர்பார்க்கல. சும்மா சரி ஒரு ஷூட் முடிஞ்சிச்சு, 1 மாதம் வெளியூரில் இருப்போம், வேலை முடிஞ்சிச்சு, திருப்பி சிங்கப்பூர் போவோம், அவ்வளோதான் நினச்சேன். ஆனால் இட்ஸ் லைக் அ ஃபேமிலி now. இப்போ நம்ம எல்லாரும் பிரிஞ்சிட்டு நம்ம வேலையை பார்த்துருப்போம்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. பிரியிறோன்னு இப்போ யார் சொன்னா? பிரியிறோம்னா லிட்ரலி பிரியிறோன்னு இல்லை, நம்ம வேலை உண்டு நம்ம பாட்டு போயிடுவோம்ல, அதான் சொல்றேன். நீ நான் 60s இருக்க, இது 2024. ஓகே, இன்டர்நெட் இருக்கு, நான் வாட்ஸ்அப் இருக்கு, 5 minutes இப்படி நான் ஃபோன் அடித்தா பேசலாம், ஃபேஸ் டைம் அது இதுன்னு. அடிக்கலாம் தான் அங்கிள், ஆனால் 24 hours நம்மளாம் ஸ்பெண்ட் பண்ணது கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் ஆக்சுவலி அங்கிள் இது நான் அப்புறம் சொல்லலாம்னு நினச்சேன், பட் இது வாட்டர் டேப் ஆரம்பிச்சிருச்சா. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சே தேங்க்யூ அங்கிள். நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இவ்வளவு தூரம் வந்திருப்போமான்னு தெரியல. இட்ஸ் அ ப்ளஷர். திரும்ப சந்திப்போம் நிச்சயமா. ஏன்னா நீங்கள் பண்ணது வந்து வேறு யாராவது செஞ்சுருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. எங்களை நீங்கள் பார்த்துக்கிட்ட விதம், ஒவ்வொரு இடத்துக்கும் கூட்டிகிட்டு போனது, அங்கே 2 சண்டை வந்துருக்கும். அது எப்படி நான் உங்களெல்லாம் டேக் கேப் பண்ணாமல் இருக்கேன்? வார்த்தைக்கு அங்கிள் 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 கூப்பிட்டீங்க. ஆனால் உங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரியல, ஆனால் நீங்கள் கூப்பிடும் போதெல்லாம் எனக்கும் ஒரு இதாக இருந்தது. நீங்கள் லைக் மை நீஸ் அண்ட் மை நெஃப்யூ எடுத்துக்கிட்டேன். ஆல்ரைட், அது வந்து சும்மா ஒரு ஷோக்காக இருக்குல்ல, நம்ம பழகுனது அந்த மாதிரி இருந்தது. நான் பிளான் பண்ணி ஏதோ ஒரு 10% தான் நான் பிளான் பண்ணியிருப்பேன். நீங்கள் இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியல. எவ்வளோ இடத்த நீங்கள் நம்மளுக்கு காட்டினீங்க, எவ்வளோ நம்மளுக்கு செஞ்சீங்க தரமா. இன்னொன்று ஹேவ் டு சே அங்கிள், நீங்கள் ட்ரிப் போது நிறையா உங்கள் வாழ்க்கையை பற்றி ஷேர் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இங்கே வந்து கஷ்டப்பட்டது, உங்களோட ஸ்ட்ரகிள்ஸ், யாரும் இல்லாமல் லைக் ஆல்மோஸ்ட் டு த ஸ்ட்ரீட்ஸ் இருந்தது. ஆனால் அன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ and I saw you with your family, அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சான்னு தெரியல. You were so proud to be there, sitting there, especially when Hidden was playing the guitar. உங்களுக்கு நாங்கள் உங்களை பாட சொல்கிற நீங்கள் அவனையே தான் பார்த்துட்டு இருந்தீங்க. You have a beautiful, beautiful home, uncle. உங்கள் கஷ்டத்துக்கெலாம் நல்ல பலன் கிடச்சிருக்குன்னு உங்கள் குடும்பத்தை பார்க்கும்போது I can say that. I'm so proud of you, uncle. I wanted to tell you that. எனக்கும் நான் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் ரொம்ப ஷேர் பண்ண மாட்டேன். நம்ம ஆல்வேஸ் அ வெரி சைலண்ட் பர்சன். நான் அந்த மாதிரி சைலண்டாக இருந்தேன்னா டோன்ட் திங்க் ஐ டோன்ட் லவ் யூ ஆல். ஓகே, நான் தான் சொல்லிட்டேன். ஓகே, நீங்கள் அங்கிள் கூப்பிடும் போது ஐ ரியலி ஃபெல்ட் இட் லைக் ஐ ஆம் உங்கள் அங்கிள் மாதிரி. ஹார்ட் லவ் அங்கிள், ஹார்ட் லவ். ஓகே, ஸோ thank you for being with me for the last 23 days. Thank you, uncle. நீங்கள் உண்மையிலே ஒரு மாமா ஆகிட்டீங்க. ஐ மீன் என்னோட சொந்த மாமா மாதிரி ஆகிட்டீங்கன்னு சொல்ல வந்து நல்ல வேலை வந்து புள்ள சொல்ல. வா கிளம்பும் ஃப்ளைட்டுக்கு லேட் ஆயிடுச்சு. ஐயோ ஏன்டா இப்படி இருக்கீங்க? ஏன் இப்படி இருக்கீங்க? உங்களில் பல பேர் வந்து யாரா இந்த சன்னு இன்னும் இன்சைட் ஜோக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருப்பீங்க. ஃபைனலி வி ஆர் ரிவீலிங். இவர் தான் நரேஷ். அங்கிள் வந்து இந்த ட்ரிப்பில் இந்த பையனை தத்தெடுத்துக்கிட்டாரு. யார் பார்க்க அது இருக்குது? ஒன்றும் இல்லை. வாங்க கிளம்புவோம் வாங்க கம் அங்கே வாங்க. என்ன கிளம்புறது? என்ன பண்ணீங்க அங்கிள்? ஹலோ, yeah, is there a go? Do you have a confirmation? Confirm? You sure? All right, fantastic. என்ன அங்கே புக் பண்ணுறீங்க? நீங்களாம் கவலையாக இருக்கீங்க, என்னை மிஸ் பண்ணுறீங்க. நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா? அங்கிள் டாக்ஸி சீசன் 6. அடுத்து நம்ம போறது Uncle Taxi Season 5 of
ஹாய், நான் தான் உங்க அங்கிள் கிருஷ்ணா. இத்தனை வாரங்களா நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு வந்த ரசிகர்கள் உங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றி. சமூக வலைத்தளங்கள்ல நீங்க தந்த ஆதரவு நிச்சயம் எங்க உழைப்புக்கு ஒரு ஊக்குவிப்பா இருந்துச்சு. இன்னொரு சீசன்ல இன்னொரு நாட்டுல இருந்து உங்களை நாங்க கண்டிப்பா மறுபடியும் சந்திப்போம். எங்க அங்கிள் டாக்ஸி குழு சார்பா உங்களுக்கு நான் தலைவணங்குறேன். அடுத்த அங்கிள் டாக்ஸி எங்க போகுது? அது வரைக்கும் டேக் கேர் மைக். எங்க போகுது அங்கிள் டாக்ஸி எங்க போகுது வேகம் போகும் நேரம் யாவும் வேணும் உலகுமே நாங்கள் தேடும் நாடும் யாவும் டாக்ஸி காட்டுமே அங்கிள் டாக்ஸி எங்க போகுது அங்கிள் டாக்ஸி எங்க போகுது அங்கிள் டாக்ஸி எங்க போகுது அங்கிள் டாக்ஸி எங்க போகுது ஸ்கை டைவின் பறவையாகலாம் ராக் கிளைம்பின் பழகி பார்க்கலாம் பிரிஸ்பெயினில் தலைந்து போகலாம் மெல்பர்ன் பூவாசம் தேடலாம் பர்ஃப்ளூ புதுணர்வு தேடலாம் உணவுகளை வேட்டையாடலாம் துள்ளியோடும் கங்கருக்களே குதிரையில் ஆயம் சுற்றி பார்க்கலாம் உடனே வா கிளம்பலாம் hot air balloon caravan இருக்கம் ஆஸ்திரேலியா வைரசிக்கலாம் நதி கடத்தலாம் அங்கிள் டாக்ஸி எங்க போ